ஒரு திமிரான பேச்சு பார்த்தீங்களா? இந்த ரமேஷ், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்க்கட்சியே இல்லாத அளவிற்கு எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அடுத்த ஆட்சி அமைப்பார். அப்படி எவ்வளோ ஆணவம் இருந்தால் அந்த ஒரு பேச்சு இருக்கும். எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு அரசியல், என்ன வார்த்தை அது? என்னமோ இவங்க வெற்றி பெற்ற எல்லா தொகுதியிலும் எல்லாருமே டெபாசிட் இழந்ததை போல, பெரம்பூர் தொகுதியிலேயே இவர் அந்த அளவுக்கு ஒன்றும் வாங்கலை. எதிர்த்து போட்டிக்கிட்டவங்க யார் வந்து டெபாசிட் இழந்திருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். திமுக எல்லா இடத்துலையும் டெபாசிட், திமுக ஒரு இடத்துலயாச்சும் டெபாசிட் இழந்துதா இந்த தேர்தலில்? உங்கள் ஓட்டே வந்து ஓட்டு வங்கியே வந்து பார்த்திங்கன்னா 1.5 கோடி பேர் தான். ஆல்ரெடி எங்கள் அண்ணன் எதிர்கட்சி தலைவர் அதை தலைமைச் செயலகத்திலே சொல்லிட்டார். உங்களுக்கு 1.5 கோடி வாக்காளர் மட்டும்தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற நபர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. அதிலையும் இந்த வெற்றி நீங்கள் வந்து எங்கள் கட்சியோட கூட்டணியில் இருந்தவங்களை சேர்த்து கொண்டு தான் இந்த ஆட்சி அமைக்கிறீங்க. அது முதல்ல திமுக காரங்க வாக்கு தான் இதில் முக்கியமான, அதை மறந்துடக்கூடாது. ஆணவ பேச்செல்லாம் இங்கே வேணாம் தம்பி. நீங்கள் அரசியலில் குழந்தை ரமேஷ், உங்கள் தலைவருக்கு நீங்கள் கூஜா தூக்குங்க, உங்கள் தலைவருக்கு நீங்கள் அண்ணன் கூட தூக்குங்க. அதை விட்டுட்டு இந்த பொது மேடையில் வந்து இந்த ஆணவ பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. எதிர்கட்சியே இல்லாததெல்லாம் வந்து அரசியல் நாகரிகமற்றது. அரசியலில் நாகரிகமாக பேசணும். அமைச்சர் நிர்வாகிகளுக்கும் புத்திமதி சொல்லணும். நீங்களே வந்து தரம் தாழ்த்தி பேசக்கூடாது. புரியுதுங்களா? என்னவோ எல்லாருமே வந்து டெபாசிட் இழந்துட்டா மாதிரியும், பயங்கரமான அமோக வெற்றின்ற மாதிரியும், 234 தொகுதியில் அப்படியே 200 தொகுதியை கைப்பற்றின மாதிரியும், எதிர்த்த கட்சி உங்களுக்கு 2 எதிர்கட்சி அப்படியாவது பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக, பாதியாக பிரிஞ்சு இருக்கிறோம். அதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் இருக்கிறாங்க. அதனால் வார்த்தைன்றது அரசியலில் நாவடக்கம் என்பது, நீங்கள் இப்போ வந்து ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், நாவடக்கம் ரொம்ப முக்கியமாக பேசணும். சொம்பு தூக்கணும், அதே சமயத்தில் நாவடக்கம் முக்கியமாக இருக்கணும். புரியுதா ரமேஷ்? அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறை.